ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் கௌசி லைஃப் ஸ்டைல். நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறேங்களா. அப்போ எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கலோ சரி, தீபாவளி எந்த ஃபெஸ்டிவல்னாலும் அன்னைக்கு வந்து நான் வீடை வந்து டீப் க்ளீன் பண்ண மாட்டேன். முன்னாடி நாளே நான் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் எப்போவுமே வந்து ஹெவியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடி நாளே ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே வீடு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலே ஒட்டடை ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து அடிப்பேங்க. அடித்த பிறகு நான் போகிற ஃபஸ்ட்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு வந்து சுத்தம் பண்ணுறது என்னோடய மெயின் வேலை. சோப் எடுத்துகிட்டு வந்து நல்லா சோப்பெல்லாம் போட்டு அந்த கேஸ்லாம் நல்லா க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அடியில் அந்த ஸ்லாப் கரெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு அப்படி ஃபஸ்ட்டு நான் அடுப்பை க்ளீனாக வச்சுருந்தா தான் எனக்கு பிடிக்கும். அடுப்பு வந்து காலைல எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறோமா, அது நச நசன்னு இருந்தால் காலைல ஒரே கொலாப்ஸ் ஆகிடும் மைண்டு. நம்மளும் வேலைக்கு போகணும் இல்லைங்களா, அதனால தாங்க. அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச பிறகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையெல்லாம் கம்ஃபர்ட் இருக்குது இல்லைங்களா, அதை தாங்க வந்து போட்டேன். அது போட்டு தண்ணிலையும் கொஞ்சம் போட்டுவிட்டேன், கீழே தரையிலையும் கொஞ்சம் போட்டுவிட்டேன். போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா தெளிச்சு விட்டேங்க. தெளிச்சு விட்ட பிறகு என்ன பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நல்லா நல்லா ஏன்னா பெட்டெல்லாம் இருக்குங்களா, பெட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி விட்டுட்டு தொடச்சி 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 கையே வலிக்குதுங்க. அதுவும் இல்லாமல் அந்த குச்சிங்க வர இப்போ தொடப்ப குச்சிங்க வர கீழே விழுந்துகிட்டே இருக்கா. அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா வேலைக்கு போகணுங்களா, இந்த வீடியோஸும் எடுத்து சரி இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம் அப்படின்றதுனால இந்த வீடியோவும் எடுத்துக்கிட்டே என்னால் வேலையும் செய்யணும், நான் வீடியோவும் எடுக்கணும், நான் வேலைக்கும் கிளம்பணும். எனக்கு இந்த 3 சுச்சுவேஷன் இருந்துச்சிங்களா. நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே சாப்பாடும் செஞ்சு வச்சுட்ட பிறகு தான் ரைஸ் மட்டும்தான் வச்சேன். சரி டைம் ஆச்சு நம்ம தயிர் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கிடையிலே வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் தண்ணியும் வந்துருச்சு. அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியலங்க. ஏன்னா ரொம்ப ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுங்களா, அதனால தாங்க. எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு போனோம். சரி காலையில் வேலைக்கு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் துணியெல்லாம் எடுத்து அப்பப்போ மடிச்சிட்ருக்க முடியாது. இது மாதிரி ஒரே நாளில் இருந்தேன்னா எல்லா துணியும் க்ளீனாக மடித்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா எனக்கு வந்து துணி மடிக்கிறது வந்து பிடிக்குங்க. சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காது, எனக்கு துணி மடிக்கிறது பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருக்கும்போது சும்மா டைம் பாஸ் போனாலும் துணி தான் எடுத்து மடிச்சிட்ருப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரீ எப்படி மடிக்கணும்னு தெரியலனாலும் சொல்லுங்கள், அதுக்கேற்ற வீடியோவை நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேன். என்னடா இந்த பொண்ணு சாரீ மடிக்கிற வீடியோலாம் போடுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எவ்வளோ பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்க, எவ்வளோ பேர் டேட் லிட்டில் பிரின்சஸ், மாம் லிட்டில் பிரின்சஸ்லாம் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல மேரிட் ஆன பிறகு. அதனால தான் உங்களுக்கு அப்படி போடணுன்னு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேணால் நான் வந்து அது மாதிரி போடுறேன் சரிங்களா. மற்றபடி நான் வந்து எல்லாமே சொல்லித்தரேன், டீச்சிங் அது மாதிரிலாம் நீங்கள் எதுவும் தப்பாலாம் எதுவும் நினச்சிக்க வேணாம். வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இடையிலே குளிக்கவும் போகணும். ஆனால் தண்ணி மட்டும் போய் அடுப்பில் போட்டு வந்துட்டு, ஆனால் பார்த்திங்கன்னா குளிக்க டைமே இல்லை. அதனால் டக்கு டக்கு டக்குன்னு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் இதுக்கு இடையிலே தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தண்ணி எங்கள் ஊரில் வந்து பற்றாக்குறை தாங்க. அதனால் தண்ணி வரும்போதே பிடிச்சிக்கிட்டா அதனால் தண்ணி கிடைக்காம போயிடும். எங்கள் வீட்டில் போரும் இல்லைங்களா, அதனால் வீதி பைப் தண்ணி வந்தால் தான் அந்த தண்ணி தான் எனக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கும் வேலைக்கு போகணும். ஏன்னா தினையிலும் வேலைக்கு போனால் தாங்க நானும். அதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் மேட்டு போட்டால் தானே நல்லாயிருக்கும். ஏன்னா சும்மா சும்மா நம்ம நடப்போம், அந்த மண் படும். அதனால் மேட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து இது ஃபுல்லாக 2 மேட் வச்சுருக்கேன். அந்த அடுப்பு கிட்டோன்னே நடக்கிறதுக்கு 2 மேட்டு போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் ப்ளீஸ்